அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் 6ஆம் தேதி அன்று இதை கட்டாயம் தவறாமல் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சூழலும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் அன்றைய தினமானது வாஸ்துவிற்கு உகந்த வாஸ்து நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் வாஸ்து பூஜையை மேற்கொள்ளலாம். புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பூமி பூஜையை மேற்கொள்ளும் போது தடை தாமதம் இல்லாமல் உறுதியாகவே உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பணிகளை செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்ளலாங்க. அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் தடையை சந்தித்து வந்த சூழலில் அன்றைய தினத்தில் மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை அந்த வாஸ்து நாள் உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது நாம் வசிக்கக்கூடிய வீட்டை வாஸ்து முறைப்படி சரியான முறையில் திட்டமிடுதல் அல்லது மாற்றி அமைத்தல் போன்றவற்றையும் அன்றைய தினத்தில் மேற்கொள்ளும் போது நல்ல பலன் உறுதியாக உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் வீடு இருக்கலாம். வீடு எந்த திசையை நோக்கி இருந்தாலும் சரி, உங்களின் வீட்டை 4 பகுதியாக பிரிக்கலாம். அந்த 4 பகுதியில் மேற்கு தெற்கு பகுதி மூலையாக இருக்கக்கூடிய இடத்தை தென்மேற்கு மூலையை குபேர மூலை என்று சொல்வோம். அந்த குபேர மூலையில் உறுதியாக முதன்மை படுக்கை அறையையும் பீரோவையும் வைக்க வேண்டும். அப்படி வைப்பதால் பல வகையில சம்பாதித்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இடம் அக்னி மூலை. அங்கு சமையல் அறையை திட்டமிடலாம். ஈசானிய மூலையில் நீர்வளமும் பெருகுவதை பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது கனம் சேராமல் பார்த்து கொள்வது நல்லது. மகர ராசிக்காரர்கள் வாயு மூலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் கழிவறையையும் சில நேரங்களில் சமையலறை அக்னி மூலையில் அமைக்க முடியாத நேரத்தில் அந்த இடத்தில் திட்டமிடலாம். வீட்டின் உட்புறம் படிக்கட்டு அமைக்கலாமா வெளிப்புறம் படிக்கட்டு அமைக்கலாமா என்று பார்க்கும்போது உங்களுடைய பயன்பாடு மட்டும்தான் என்றால் உறுதியாக உட்புறம் அமைங்க. உட்புறம் அமைக்கும் போது வாஸ்து முழுமையாக சமன் செய்யப்பட்ட நிலையில் இருக்கும். அப்போது செல்வ வளம் பெருகுவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். வீட்டின் படிக்கட்டு உட்புறம் அமைத்திருக்கிறவர்களுக்கு நல்ல யோகம் நிறைவாக உண்டு. வெளிப்புறம் அமைக்கும் போது சமன் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறதா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டுங்க. சமன் செய்யப்படவில்லை என்றால் சமன் செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும். இதுபோன்று இந்த வாஸ்து தினத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று காலை வேளையில் வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.